மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முதல் கொஞ்சம் பயிற்சி பார்த்த நாங்கள் அதே மாதிரி இதுலேயும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் உள்ள இருக்கிற பொருட்கள் ஃபுல் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை சுற்றி வட்டமிட போகிறோம். சரியா? இதில் இது நிரப்பப்பட்டிருக்குது. அப்போ இதை சுற்றி வட்டமிடுவோம். வேறு என்ன நிரப்பப்பட்டிருக்குது? மரக்கறி கூடை. அடுத்தது வேறு என்ன? இது நிரப்பப்பட்டிருக்கு. அதே போல் முட்டைகள் இருக்கிற பெட்டி இதுவும் நிரப்பப்பட்டிருக்குது. அப்போ இது நிரப்பப்பட்ட பொருட்களை சுற்றி நாங்கள் வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். இதை பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு வடிவங்கள் தரப்பட்டிருக்குது. இதில் முதல் இருக்கிற வடிவங்களுக்கு ஒத்த வடிவத்தை நாங்கள் இனங்கண்டு அதை சுற்றி வட்டம் வரைய போகிறோம். சரியா? முதல் இருக்கிற வடிவங்களுக்கு ஒத்த வடிவம் எங்கே இருக்குன்னு சொல்லி அதை கண்டு அதை சுற்றி வட்டம் வரைய போகிறோம். இல்லை அதுக்குள்ள கோடு வரைய போகிறோம். இதை பார்ப்போம். இதில் இருக்கிற வடிவம் இது மேலே ஒரு கோடு வந்திருக்கு, கீழே ஒரு கோடு வந்திருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதை பாருங்க, எது சரியா பிழை. அடுத்தது இது இந்த பக்கம் கோடு, இது அந்த பக்கம் மேலே கோடு போயிருக்குது. நாங்கள் பார்க்குறது இது மேலே உள்ள கோடு, அதே போல் கீழே உள்ள கோடு, வளைவையும் பார்க்கணும். அப்போ இதில் இருக்கிற பகுதி இது சரி, அதே போல தான் இதுவும் சரி. சரியா? இதே போல பகுதி இதில் இருக்கிற பகுதியை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். அதே போல் இந்த அம்புக்குறி இது எங்கே காட்டப்பட்டிருக்குது? இந்த பக்கம் காட்டப்பட்டிருக்கு. இதில் எங்கே இருக்குது? இது இந்த பக்கம் காட்டப்பட்டிருக்குது. இது மேலே இருந்து கீழே காட்டப்பட்டிருக்கு. இது கீழே இருந்து மேலே காட்டப்பட்டிருக்குது. எங்களுக்கு தேவை இதில் இருந்து இந்த பக்கம் காட்டப்பட்ட பகுதி. அப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்கள்? சரி, இதே இதுக்கு பொருத்தமா இது அமைஞ்சிருக்குது. அடுத்தது இந்த பகுதியை பார்ப்போம். பக்கத்திலேயே இருக்குது. சரிதானே? இது பிழை, மேலே போகுது. இது கிளியா கொஞ்சம் படுத்த மாதிரி வந்திருக்கு, அது குத்தடம் வந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் பிழை. இந்த வடிவத்தை பார்ப்போம். இந்த கூர் மேலே வந்திருக்கு. என்ன? மேலேயும் கீழையும் இந்த கூறும் இந்த கூறும் இப்படி சேர்ந்துருக்குது. இது சரியோ? இல்லை. அப்போ இந்த பகுதி தான் சரி. என்ன? இங்கே இந்த கூறும் சேர்ந்துருக்குது. சரியா? அப்போ இந்த வடிவம்தான் அதுக்கு பொருத்தமான வடிவமாக அமையும். இந்த வளைவு எங்க இருக்குது? மேல் நோக்கி வந்திருக்கேன்னு அந்த வளைவு மேலே வந்திருக்கு. ஆனபடியா இதுதான் சரி. இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியான வளைவு இது. இதுகும் இங்கே இருந்து மேலே வந்திருக்கு, இதுகும் இங்கே இருந்து இப்படி வளைஞ்சிருக்கு. சரியா? அடுத்த அம்புக்குறி வளைவான அம்புக்குறி. என்னண்டு? கீழே இருந்து மேலே நோக்கி போகுது. அப்போ எது எது? சரியா? அப்போ இதுக்கு பொருத்தமானது இதுதான். சரியா? அடுத்தது பார்ப்போம். இதில் ஒரு வாகனம் ஒன்று இருக்குது. நாங்கள் பயணம் செய்கிற மோட்டார் சைக்கிள். என்ன? அது என்ன செய்யட்டுக்குமாம்? திசை மாறி மாறி காணப்படுது. அப்போ
இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இந்த நீலம், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் நிறம் கொடுக்கட்டுக்குமா. இப்போ நாங்கள் நிறம் கொடுக்க போகிறோம். அப்போ இப்போ மஞ்சள் நிறத்தை தெரிவு செய்வோம். மஞ்சள் நிறம் சொன்னா இந்த வாகனம் இதுக்கு மஞ்சள் கொடுப்போம். என்ன சரியா? இதுக்கு மஞ்சள் நிறம். அதே போல இங்க இருக்குது, இந்த இதுல இருக்குது. என்ன சரியா? இதுக்கு மஞ்சள் நிறம். வேற இருக்குதா மஞ்சள் நிறம் கொடுக்கறதுக்கு? ஒன்று இருக்குது. என்ன இந்த இருக்குது. சரியா? மஞ்சள் நிறம் கொடுத்துட்டோம். இப்போ மஞ்சள் நிறம் கொடுத்தது எல்லாமே ஒரே பக்கம் இருக்கிறது. அடுத்தது நீல நிறம். சரியா? இது மெட்ட பக்கம் திரும்பி நிற்குது. அப்போ இதுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? நீல நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அதே போல அடுத்தது நீல நிறம். வேற சரியா? சரி, இன்னொரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. அதுக்கு நீல நிறம் கொடுக்கணும். என்ன அதுக்கு இதில் நாங்கள் நிறம் கொடுத்த பக்கம்தான் அதுக்கும் பார்த்தபடி இருக்குது. சரியா? அப்போ அதுக்கும் அதே நிறத்தில் நாங்கள் கொடுப்போம். திசை மாறியுள்ள பொருட்களை இனங்கண்டு அதுக்கு என்ன செய்கிறோம்? நிறந்தீட்டுறோம். சரியா? எதை வச்சு கண்டுபிடிச்சு நாங்கள் அதனுடைய நாங்கள் கைப்பிடிச்சு ஓடுற பகுதி. என்ன அது ஒன்று எங்களுக்கு இடது பக்கம் பார்க்க இருக்குது, மற்றது வலது பக்கமாக காணப்பட்டிருக்கு. இது மோட்டார் பைக். இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். என்ன இடது வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிறதுக்கு வலது பக்கம் இருக்கிறதுக்கு நிறம் தீட்டப்பட்டிருக்கு. என்னென்ன நிறம்? நீல நிறம், மஞ்சள் நிறம் கொடுத்துருக்குறோம். சரியா? இது அதே போலதான். இதுல முன்னால இருக்கிற இந்த வடிவத்தை போல இங்கால இருக்கிற வடிவத்தை நாங்கள் இனங்கண்டு அதை சுற்றி வட்டம் வரைய வேணும். கண்டுபிடிச்சிட்டோமா?
இதே மாதிரியான வடிவம் இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா? எங்கே இருக்குது? இதில் இருக்குது. சரியா? கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? இந்த அம்புக்குறி மேலே இருக்கு, அதே போல் இந்த அம்புக்குறி மேலே இருக்குது. கீழே இந்த பகுதி இருக்கிற போல இதுலேயும் இந்த பகுதி இருக்குது. அப்போ இதுக்கு பொருத்தமான உருவம் இது. மற்றது தலைகீழாக இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் பண்ற மாதிரி இருக்குது. சரியா? இது ஒரு பாம்பு, பாம்புண்ட வடிவம். இது தலைப்பகுதி, இது வால் பகுதி. அப்போ இந்த தலைப்பகுதி இதில் எங்கே இருக்குது? இந்த பகுதி சரியானது. ஏன்? இங்கே இந்த தலைப்பகுதி இருக்குது, இதில் இந்த வால் பகுதி இருக்குது. அப்போ இதுக்கு பொருத்தமானது இதுதான். இது இங்கே பார்க்க இருக்குது, இந்த தலை மேலே பார்க்க இருக்குது, இது தலைகீழாக இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த வடிவத்துக்கு பொருத்தமான வடிவம் இது. என்ன? இது பொருத்தமான வடிவம். சரியா? அடுத்தது கை. எங்களோட கை விரல் வந்து காட்டப்பட்டிருக்குது. ஒரு விரலை மேலே நீட்டி காட்டப்பட்டு, அது எங்கே இருக்குது? அது எங்களுக்கு கண்டுபிடிப்போம். என்ன? டக்குன்னு தெரியும். இது கீழே பார்க்குது, இது காட்டுது, இது அங்கே காட்டுது, இது என்ன காட்டுது? என்ன? அப்போ மேலே காட்டுற பகுதி இந்த பகுதி, இதுக்கு பொருத்தமானது இது. சரியா? அடுத்தது பென்சில். இந்த பென்சில் எங்கே பார்க்க இருக்குது? மேலே பார்க்க இருக்குது. அப்போ அந்த பென்சிலுக்கு பொருத்தமானது இந்த பென்சில், இந்த பென்சில். இது மேலே பார்க்க இருக்குது, இது மேலே பார்க்க இருக்குது. சரியா? அடுத்தது பட்டம். இந்த பட்டத்தை அவதானிங்க. இந்த பட்டத்தின் வாலில் தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதுஇந்த வால் எங்கே இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டம், இது வால் பகுதி மேலே இருக்குது, இது வால் பகுதி இந்த பக்கம் இருக்குது, இது வால் பகுதி இந்த பக்கம் இருக்குது. நாங்கள் வட்டம் வரைஞ்சது மட்டுமே வால் கீழே இருக்குது. சரியா? இதுக்கு பொருத்தமானது இந்த பகுதி. சரியா? இது வந்து மேலே இருக்கிற அம்புக்குறியை பார்த்து வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது இது பாம்பு. என்ன? தலை மேற்பகுதி, இந்த தலையும் மேற்பகுதியில் இருக்குது. கை விரல் காட்டப்பட்டிருக்குது. எங்கே நோக்கி காட்டப்பட்டிருக்குது? மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு பொருத்தமானதை நாங்கள் வட்டம் வரைஞ்சிட்டோம். பென்சில் மேலே இருக்குது, கூர்பகுதி எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அதே போல் அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். பட்டம், பட்டத்தின் எதை காட்டியிருக்குது? வால். பட்டத்தின் வால் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அப்போ கீழே இருக்கிற வால் பகுதியான பட்டம் எங்கே இருக்குது? இதில் வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அதே போல் இதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். வேறுபட்ட உருவ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதில் இருக்கிற போல படத்துக்கு ஆப்போசிட், என்ன? அதுக்கு எதிரான படங்கள். இந்த படம் சிரிச்சபடி இருக்குது. இது வந்து முயல். முயல் எப்படி போகும்? வேகமாக பாயும். என்ன? முயல் வேகமாக செல்லும். இந்த கதவு என்ன செய்யப்பட்டிருக்குது? திறக்கப்பட்டிருக்குது. இது ஃபுல்லாக இருக்குது, நிறைய இருக்குது. இது வந்து பெரிய ஒரு மிருகம், இது வீடு. சரியா? பாப்போம். இது சிரி என்று சொன்னால் கோபம், அழுகிறது. என்ன? சிரிக்கிறதுக்கு கோபம். அப்போ பொருத்தம். சரியா? அதே போல் இது வேகமாக ஓடுது. முயல் வேகமாக ஓடும். ஆமை என்ன செய்யும்? ஆமை ஸ்லோவாக செல்லும். முயல் வேகமாக செல்லும், ஆமை வந்து மெதுவாக செல்லும். இந்த கதவு என்ன செய்யப்பட்டிருக்குது? திறக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த கதவு மூடப்பட்டிருக்குது. சரியா? இது திற, இது மூடு. சரியா? இதுக்குள்ள ஃபுல்
நிறைய இருக்குது. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அதே போல பெரிது, சிறிது, வீடு, காடு. என்ன வீட்டில் என்ன இருக்கும்? இது காடு. காட்டில் ஒன்றுமே இருக்காது. சரியா? இது நாங்கள் முதல் செய்த பயிற்சி போலதான். இந்த குருவிகளுக்கு நிறம் தீட்ட போகிறோம். முதலாவது ஊதா நிறத்தை எடுப்போம். சொண்டு இந்த பக்கம் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் ஊதா நிறம் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த இருக்குது, இதுக்கு ஊதா நிறம் கொடுக்க போகிறோம். சரியா? அப்ப அடுத்தது பச்சை. பச்சை. சரியா? பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறதுன்னு இருக்கு. இது எங்கே இருக்குது? மேசைக்கு மேலே. இது மேசைக்கு கீழே. அப்போ மேலே கீழே என்றதை பார்ப்போம். சரியா? இந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குது? மேசைக்கு கீழே இருக்குது. இது மேசைக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் மேசைக்கு கீழே இருக்கிறதுக்கு சரி அடையாளம் இட போகிறோம். அப்போ இது சரி அடையாளம் நான் இட்டுட்டேன். ஏன் சரி அடையாளம் போடுறேன்? மேசைக்கு மேலே இருக்குது. அப்போ இதுக்கும் சரி. ஏன்? மேசைக்கு மேலே இருக்கிறது. மேசைக்கு மேலே. இது புள்ளடி. ஏன் இந்த புள்ளடி போட்ட நான்? மேசைக்கு கீழே இருக்குது. இந்த பூனைக்குட்டி மேசைக்கு கீழே இருக்கிறபடியா இதுக்கு புள்ளடி போட்டிருக்கிறோம். மேசைக்கு மேலே இருக்கிறபடியா அதுக்கு சரி போட்டிருக்கிறோம். சரியா? இது ஏன் சரி போட்ட நான்? மேசைக்கு மேலே இருக்குது. இது கீழே. அப்போ உங்களுக்கு தெரியும் மேலே, இது கீழே. இந்த பூனை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. என்னதுக்கு மேலே இருக்குது? மேசைக்கு மேலே இருக்குது. இந்த பூனை எங்கே இருக்குது? கீழே இருக்குது. எதற்கு கீழே இருக்குது? மேசைக்கு கீழே இருக்குது. அப்போ மேலே கீழே என்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இதுவும் நாங்கள் முதல் செய்தது போல இதில் இருக்கிற இந்த பக்கம் அம்புக்குரிய மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி பிடிக்க போகிறோம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நான் பட்டம் போடுற. சரியா? சரியா? ஓகே. இந்த நிலா, இது என்னன்னு சொல்லுவோம்? நிலா. இதே மாதிரி நிலா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தபடி இருக்குது. வாத்து. இந்த வாத்து எந்த பக்கம் தலை நீட்டி கொண்டிருக்குது? இந்த பக்கம் தலை நீட்டி கொண்டிருக்குது. அதுக்கு பொருத்தமான வாத்து இந்த வாத்து. சரியா? சரி. இந்த லொரி. இந்த லொரி எங்க பார்க்க போகுது? இந்த பக்கம் பார்க்க போகுது. என்ன? இந்த லொரி எங்க பார்க்க போகுது? இங்க பார்க்க போகுது. எங்களுக்கு இங்க பார்க்க வர லொரி தான் தேவை. அப்ப இந்த லொரி பக்கத்திலேயே இருக்குது.
இங்கே பார்க்க வர லொரி இது இங்கே பார்க்க போகுது. அப்போ எங்களுக்கு இதுக்கு பொருத்தமானது இந்த லொரி. சரியா? சரி, இதே மாதிரி இந்த மரத்தில் பூ பூத்துருக்குது. இங்கே பார்க்க பூத்துருக்கு என்ன? அப்போ எது? இந்த பூத்தான் இந்த பூவுக்கு பொருத்தமான பூ. சரியோ? இந்த பூ இங்க பார்க்க இருக்குது, இந்த பூ இங்க, இதெல்லாம் மற்ற பக்கம் திரும்பி இருக்குது. இது அடுத்து வரும் உருவ இனங்கண்டு அது எது சரியா வருமென்று பார்த்து அதுக்கு கீழே கோடு வரைய போறோம், வட்டம் வரைய போறோம். இப்ப பார்ப்போம் இது என்ன வடிவம்? வட்டம், முக்கோணம், சதுரம். சரியா? அடுத்தது வட்டம், முக்கோணம், சதுரம். இந்த சதுரத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குது? என்ன வடிவம் இருக்கு இந்த சதுரத்துக்கு பக்கத்துல? அப்ப இங்க எங்க என்ன வரணும்? இந்த வட்டம் வர வேணும். ஏன்? வட்டம், முக்கோணம், சதுரம். வட்டம், முக்கோணம், சதுரம். இங்க பாருங்க, சதுரத்துக்கு பிறகு என்ன வந்திருக்குது? வட்டம். அப்ப இந்த வட்டத்தை சுத்தி வட்டம் போட்டிருக்கிறோம். இது மேல பார்க்கிற அம்புக்குறி, கீழே பார்க்கிற அம்புக்குறி, இடது பக்கம் பார்க்கிற அம்புக்குறி. வடிவம் பார்க்கணும். அதே போல இது மேல பார்க்கிறது, இது கீழே பார்க்கிறது, இது இங்க பார்க்கிறது. இந்த இங்க பார்க்கிற இந்த அம்புக்குறி பக்கத்துல எது வந்திருக்குது? இதெல்லாம் வந்திருக்குது என்ன? இது மேல பார்க்குது, இது கீழே பார்க்குது, இது இங்க பார்க்குது. அப்ப இதுக்கு பக்கத்துல வந்திருக்கிறது எது? இந்த மேல பார்க்கிறது தான் வந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? வடிவா பார்க்கணும். மேல கீழே அந்த பக்கம், மேல கீழே அந்த பக்கம். அந்த பக்கத்துக்கு இடது பக்கம் பார்க்கறதுக்கு மேல இது மேல பார்க்கறது. அப்ப மேல பார்க்கறத சுத்தி நாங்க வட்டம் வரைவோம். இதை பார்ப்போம். நட்சத்திரம், சதுரம், நீள்வட்டம். நட்சத்திரம், நீள்வட்டத்து பக்கத்துல என்ன இருக்குது? இந்த நீள்வட்டத்து பக்கத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? நட்சத்திரம் இருக்குது. அப்ப நட்சத்திரத்தை சுத்தி வட்டம் வரையணும். இந்த வடிவம், பிறகு இந்த சதுர வடிவம், பிறகு இந்த வட்ட வடிவம். சரியா? திரும்பவும் அதே வடிவம், பிறகு அதே சதுரம், பிறகு வட்டம். இந்த வட்டத்துக்கு பக்கத்துல என்ன வடிவம் இருக்குது? சரியா? சரி. செவ்வகம் என்ன? என்ன இது? சக என்ன அடையாளம். பிறகு செவ்வகம் நீளமாயிருக்கு. பிறகு மேலே பார்க்க இருக்குது, இந்த அடையாளம் வந்திருக்குது. பிறகு நீள் சதுரம் இருக்குது. இந்த நீள் சதுரத்துக்கு பக்கத்தில், இதுக்கு பக்கத்தில் இந்த வடிவம் இருக்குது. அப்ப இதெல்லாம் வரும். சரியோ? என்ன? இப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், பாதி உருக்களை இணைக்க போகிறோம். சரியா? கோழியிட பாதி, வாத்திட பாதி, மயிலிட பாதி, கழுகிட பாதி, கிளியிட பாதி. அப்போ கோழி, கோழிக்கு முன்பக்கம் இருக்குது, பின்பகுதி எங்கே இருக்குது? சரியா? சரி. அடுத்தது வாத்து, வாத்திட முன்பகுதி இருக்குது, பின்பகுதி எங்கே இருக்குது? சரியா? மயில். சரியா? கழுகு, கிளி. சரியா? அப்ப பாதி உருக்களை நாங்க இணைச்சிருக்கிறோம். சரியா? கோழி, வாத்து, மயில், கழுகு,
கிளி. இதுகளுடைய பாதி உருக்களை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் நிழல் பகுதிகள். சரியா? பாதி உருக்கள் பார்த்து நாங்கள் அடுத்தது நிழல் பகுதிகள். இந்த கிளி பஞ்சவர்ண கிளியிட நிழல் இங்கே இருக்குது. கொக்கு வாயில தூக்கி வச்சுக்கிற பகுதி கொக்கு. மயில் நிற்கிற கொக்கு. சரியா? இந்த நிழல் பகுதிகள். சரி, அடுத்தது பார்ப்போம். சேவல், மயில், கிளி, வாத்து, கீழே இருக்கிறதும் கோழி. இதனுடைய பகுதி இங்கே இருக்குது. அடுத்தது மயில். சரியா? அப்போ அடுத்தது இந்த கோழி. என்ன இதோட உருவம் இங்கே இருக்குது. அடுத்தது வாத்து, மற்றது சேவல். சரியா? அப்போ இப்போ என்ன செய்றாங்க? நிழல் உருவங்களை இணைச்சினாங்க. சரியா? இப்போ பாதி உருக்களை இணைச்சினாங்க. என்ன அதுக்கு பிறகு பாதி உருக்களுக்கு பிறகு முதல்ல என்ன செய்தாங்க? பொருத்தமான அடுத்து வரும் உருவை இனங்கண்டு வட்டம் வரைஞ்சினாங்க. ஒரே மாதிரியான உருக்களை இனங்கண்டு நாங்கள் மேலே கீழே என்ற பகுதி பார்த்தனாங்கள். என்ன மேலே கீழே என்றது பார்த்தனாங்க. சரியா? அதே போல திசை மாறி இருக்கும் திசை மாறி இருக்கும் உருவங்களை இனங்கண்டு நிறங்கள் கொடுத்தனாங்க. என்ன நிறம் கொடுத்தனாங்க? ஊதா நிறமும் பச்சை நிறமும் கொடுத்தனாங்க. அடுத்தது ஒத்த எதிர்கருத்துள்ள சொற்களுக்குரிய படங்கள். என்ன அழு, சிரி, அழு. என்ன சரியா? அடுத்தது இந்த வாகனத்துக்கு புல்லடி. அதே போல இந்த பொருட்கள் இது உள்ள பொருட்கள் நிறைஞ்சிருக்கிற உருவத்துக்கு என்ன செய்தாங்க? பொருட்களை வட்டம் வரைஞ்சினாங்க. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் நாங்கள் நிறைய பகுதியை பார்த்துருக்கிறோம். என்ன மேலே கீழே என்ற ஒரு பொருள் பார்த்துருக்கிறோம், பாதி உருக்கள் பார்த்துருக்கிறோம், அடுத்து வரும் உரு என்று சொல்லி அடுத்து வரும் உருவை இனங்கண்டு நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோட பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். சரியா? பாய் குட்டீஸ், அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.